ட்ரம்பட்டுங்கிற மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் பத்தி நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரியே இருக்கிற ஒரு கிரியேச்சர் பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ட்ரம்பட் ஃபிஷ். இதுங்கள கேமஃப்ளாஜ் மாஸ்டர்ஸ்ன்னு சொல்றாங்க. பிகாஸ் இதுங்க இந்த நீளமான உடம்ப யூஸ் பண்ணி கோரல்ஸ்ல போயி வெர்டிகல் பொசிஷன்ல மறைஞ்சு இருக்குங்க. மத்த பிரெடேட்டர்ஸ் கிட்ட இருந்து தன்னை பாதுகாக்கிறதுக்கும், தான் வேட்டையாடக்கூடிய இரை கண்ல இருந்து மறைஞ்சு இருக்கிறதுக்காகவும் இந்த ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணுதுங்க. அது மட்டும் இல்லாம, குரூப்பர்ஸ், பேரட் ஃபிஷ் இந்த மாரி மீனினங்களோட பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிட்டு, அதுங்க நிழல் மாதிரி தன்னை பிரதிபலிச்சுக்கிட்டு, தன்னோட இரைய ஈஸியா வேட்டையாடிடுதுங்க. இந்த ட்ரம்பட் ஃபிஷ்லாம் சீ ஹார்ஸஸோட குளோஸ்லி ரிலேட்டிவ். ஸோ, அதுங்க மாதிரி ப்ரீடிங் அப்புறம் ஃபீமேல் ஃபிஷ்ஷஸ் எக்ஸ மேலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடும். அந்த மேல் ஃபிஷ்ஷஸ் தான் எக்ஸ இன்குபேட் பண்ணி குட்டிங்கள பத்திரமா பார்த்துக்குங்க. 3 வகையான ட்ரம்பட் ஃபிஷ் ஸ்பீஷிஸ் இதுவரைக்கும் டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க. இதுங்கலாம் என்விரான்மென்ட்க்கு ஏத்த மாதிரி அதுங்களோட கலர சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்குங்க. இதுங்களுக்கு நீளமான மூக்கு இருக்கிறதுனால, தன்னோட இரைய ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல சக் பண்ணி சாப்பிட்டுரும். இந்த ட்ரம்பட் ஃபிஷ்ஷால எஃபிஷியன்ட்டா பேக்வேர்ட்ஸ்லயும் ஸ்விம் பண்ண முடியும்னு சொல்றாங்க. இதுங்கலாம் ரொம்பவும் கியூரியஸ் நேச்சர் இருக்கக்கூடிய மீனினங்கள். இந்த ட்ரம்பட் ஃபிஷ்ஷ ப்ரீ ஹிஸ்டாரிக் கிரியேச்சர்ஸ்னு சொல்றாங்க.